Om Namo Bhagavate Vasudevaya. 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 Devi Saraswati Vyasam Om Manjana Jana Samagina Saraswati Gurve Namah Sri Sayyidina Manapasam Sakidame Namah Meruka Padam Nam Sriya Sri Guru Pada Kamlam Sri Guru Vishnuvam Sam Sri Gopam Saraswatam Navadurga Parjana Shaivam Sri Krishna Chaitanya Dev Sri Radha Krishna Pada Hey Krishna Karuna Sindhu Dina Bandhu Jagat Padhu Gopisa Gopikanta Radha Kanta Namaste Tapta Kanjana Gaurangi Radhe Jnaneshwari Vrishapanu Sudhi Devi Pranamaya Harikriya Panchakalpatiri Gaja Kripasundhi Haritana Pavanepyo Vaishnavyo Namo Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara Shivasari Gauravasavari Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Namo Vishnupadaya Krishna Srimati Jayapataka Swami Tinamani Namacharya Paraya Nitai Kripa Prathamani Gauragata Damodaya Nagarga Ramanarani Namo Vishnupadaya Krishna Srimati Bhaktivedanta Swami Tinamani Namaste Saraswati Gauravan Pracharya Nirvishesha Sunyavadi Pachatya Jantanarani Bhagavad-gīதை உண்மை உருவில் அத்தியாயம் 3 தலைப்பு கர்மயோகம். கர்மயோகம் எல்லாரும் அந்த கர்மத்துக்கு தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். கர்மம் தான் உலகத்தில் பிறக்கிறது. ஆணா பிறக்கணும், பெண்ணா பிறக்கணும், நாயா பிறக்கணும், இதுதான் கர்மம். இந்த கர்மம்
தீராதவாறே விரைவில் இருப்பது கிடையாது, முக்தி கிடையாது. கர்மம் அடுத்த உடலில் வந்து அடுத்த பிறவி இல்லை அடுத்த உடலில் வந்து நியமிக்கிறது. என்ன செய்யணுமோ அதுக்குள்ள பலன், என்ன படிச்சோமோ அதுக்குள்ள சொல்லி செய்கிறோம். அந்த மாதிரி என்ன கர்மம் செய்யணுமோ அது கேட்டு அடுத்த பிறவி அது அடுத்த கர்மம். சில பேர் கர்மம் வந்து விளையாட்டாக நினைச்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன இருந்தாலும் செய்யலாம் அப்படின்ட்டு. எதை விதத்தையோ அது அறுவடை செய்யணும் அப்படின்னு தமிழகத்தில் எதை விதையோ அறுவடை செய்யணும். என்ன போடுறோமோ என்ன நினைக்கிறோமோ நினைப்பு அது செய்யும். இதெல்லாம் வந்து எண்ணங்கள். என்னோட யூடியூப்ல இருக்கும் மனம், மனம் என்னது, உணவு என்னது, எல்லாம் மலையில் ஒரு பழத்தை சொல்லுவோம், இப்போ அத்திக்கிட்ட மத்தி இப்போ ராசாத்தை பிடாசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் மலை ஸ்கூல் படிச்சது? மலை ஸ்கூலாக படிச்சது. இப்போ அத்திக்கிட்ட மத்தி இப்போ ராசாக்கு பிடாசம் அப்படின்னு என்னதுமா? அப்படின்னு என்னது பாப்பா? அப்படின்னு என்னது? நத்தாவும் மாட்டாங்க. நத்தாவும் இதுதான் வாழ்க்கை. ஆனால் இதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அதனால்தான் எல்லாரும் அதுதான் எல்லாம் மனம் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாரும் வந்து அதில் தப்பிக்க எல்லாம் என்னோட யூடியூப்ல இருக்க மனம், மனம்னு என்னதுன்னே இருக்கும். எல்லாம் மனத்தால் தான் ஒரே தான் மனசை சொல்றது செயல்படுத்துகிறோம். மனம் என்ன நினைக்கிறதோ எதோ பிரம்மஜ நாசா, எதை நினைக்கிறோ அது ஆவாய். அதுக்கு பழமொழி, என்ன நினைக்கணும் அது ஆவாய். அதான் போல நம்ம கல்யாணம் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்வு. வாழ்த்தும் போது எண்ணம் போல் வாழ்வு புதுவாக சொல்லிடுது, எப்படி நினைக்க அப்படி ஆகும். அதான் பொதுவாக சொல்றது எண்ணம் போல் வாழ்வு. எல்லாம் அந்த எண்ணம் தான் செயல், கர்மம். மனசு சொல்றது செயல்படுத்தணும். சாஸ்திரம் அப்படின்னாக்கா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று ஒரு வரமுறை, ஒரு வழிமுறையை நடத்துறது தான் கர்மம். கர்மயோகம், கர்மா கர்மயோகம், அதில் வித்தியாசம் இருக்குது. கர்மா இருக்குது, கர்ம காண்டம், கர்மயோகம் இருக்குது, அது ஆகர்மா இருக்குது, விகர்மா இருக்குது. கர்மத்தில் பல விதமாக இருக்குது. அது என்கிட்ட ஒரு லிஸ்ட்டு இருக்குது. கர்மங்களுக்கு அந்த ஒரு லிஸ்ட்டு ஒரு 20-25 கர்மம் எழுதிட்டு இருக்கும். பக்தியிலே கர்ம மிஸ்ரா பக்தி, பக்தியிலே கர்ம மிஸ்ரா பக்தி, ஞான மிஸ்ரா பக்தி அப்படின்னு எல்லாமே இந்த கர்மத்துக்கு தான் அடிப்படை. எல்லா உயிரினும் வாழ்வது எல்லாம் கர்ம தான். உண்பது, உறங்குவது, உடல் கொள்வது, தற்காத்துவது எல்லாம் அந்த கர்மத்துக்கு தான் அடிப்படை. அதான் அந்த இடத்துல இருக்கு கர்ம யோகம். ஸோ அந்த கர்மானா என்னது, அந்த கர்ம எப்படி செய்யணும், எது செய்யணும், எது செய்யணும், அதை கிருஷ்ணன் எது செய்வது எது செய்யக்கூடாது, எதை விட்டு விடுவது, அது கிருஷ்ணனுக்கு இதில் இருக்குது. எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எதை விட்டு விடணும், இதை ஞானிகள் கூட தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நமக்கு ஏன் நமக்கு எதெல்லாம் படிக்கணும்னாக்கா இது இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். எது என்று பல பேருக்கோட எண்ணங்கள் வந்து நம்ம நிறையா நம்ம வீட்டோட போகும்போது நம்ம நிறைய மக்களை பார்க்குறோம், நிறைய பேர்களை பார்க்குறோம். நிறைய போட எண்ணங்கள் சிந்தனைகள். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருந்தால் வீட்டுக்குள்ள பற்றி தான் தெரியும். வீட்டுக்குள்ள இருந்து மக்கள் வீட்டுக்கு உள்ள மக்களை பற்றி தெரியும். வெளியே போனால் தான் வெளியே உள்ள மக்களை பற்றி தெரியும். நாங்கள் ஒவ்வொரு ஊராக சுற்றுறோம், வீடு கூட போகிறோம். அணுதுக்கு எப்படி பிடிக்கிறாங்க, எந்த சிந்தனைக்காங்க. என்னை வாங்கன்னு சொல்கிறப்பா, போடான்னு சொல்கிறோம்ப்பா. என்னை வாங்கன்னு வந்து நாய் கூப்பிடுவோம். வீட்டுக்கு போனதோட நாய் ஓடியாரோம், பழிச்சிட்டு ஓடியாரோம். ஒன்று இருக்குது இந்த பப்பிங்க, அது ஒரு விஷயம். அந்த பப்பிங்களோட விஷயம் ஒன்று இருக்குது. அந்த பப்பி வந்து முதல் ஓடியாரோம், பார்க்கும், பழைக்கும், திருப்பி உள்ளுக்கு ஓடும், திருப்பி ஓடியாரோம், திருப்பி பழைக்கும். அது என்னன்னாக்கா ஆள் வந்திருக்கான் கூப்பிட்டு வரும். அப்படி ஒரு நாய்கள் இருக்குது. இந்த மாதிரி மனசை கூப்பிடுறோம்னா நாய் நம்மளை கூப்பிடுது, நாய் நம்மளை வர வைக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டு. இதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி புகழ்ச்சி இதெல்லாம் வந்து பக்தியில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் உலகிக்கும். புகழ்ந்தா சந்தோஷப்படுது, கூட்டுனா ஆதரப்படுறது, இதெல்லாம் மனம், இதெல்லாம் மனத்தின் அடிப்படை. இதெல்லாம் மனம் தான். ஸோ பக்தர் அப்படின்னா நடுநிலைனாக்கா புகழ்ச்சியும் கிளர்ச்சிக்கும் வந்து சமமாக பார்க்குறது, கல்லையும் பக்கத்தையும் சமமாக பார்க்குற மாதிரி பக்தியில் வந்து இதெல்லாம் வந்து சமமாக பார்க்குது. ஏசினாலும் நம்ம பொறுத்துக்கள் வந்து புகழ்ந்தாலும்
புகழ்ந்துட்டாக்கா ஒன்று தமிழ் குழந்தைக்கு எவனை புகழ்ந்து பேசுகிறான்னா அவனுக்கு புரிய மாட்டாங்க. அது ஒரு புத்தகம் படிக்கிறதுங்களா, எவன் நம்மளை புகழ்ந்து பேசுகிறான்னா அவனுக்கு புரிய மாட்டுறாங்க. அதை நம்ம புகழ்ந்து கூட நம்ம நம்ப மாட்டோம். யாரும் புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா நம்ம குருமாரெலாம் புகழ்ந்து பேசுவோம். அது வேறு காரணம். உலக விஷயத்தில் இப்போ பொலிட்டிக்கலாக வந்து ரொம்ப பேசுவோம். இந்த எம்பி இப்படி நடக்கணும், அந்த எம்பி பேசுகிறாங்க இப்படி எல்லாம் எதுக்கு எல்லாம் பின்னால் ஒரு நோக்கம். கர்மா கர்மா வந்து விசித்திரமான குருமாரே சொல்லி கர்மா வந்து விசித்திரமானது. அது புரிஞ்சது ரொம்ப கஷ்டம் தான். கர்மா என்பது அது புரிஞ்சது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், ஞானம் நிறையா இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது சின்ன விஷயம். ஏன்னா இதுதான் நம்ம ஆட்டி படைக்குது. கர்மா தான் நம்ம ஆட்டி படைக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோ நமக்கு தெரியாது. எல்லாம் அந்த கர்மத்தை பொறுத்து தான் இருக்கு. அப்போ அது எப்படி அந்த கர்மத்தை எந்த வகையில் நம்ம வந்து வழி நடத்துவது அப்படின்னு காட்டுவது, வழி நடத்துறது இது. அப்போ கர்ம காண்டம் இருக்கு. இது கர்ம யோகம். அப்புறம் கர்ம யோகத்திலே அடுத்தது வந்து கர்மம் கிருஷ்ண உணர்வு. அடுத்த பகுதியில் அடுத்த அத்தியாயத்தில் கர்மம் செய்வது நல்லது, அதை விட விட்டு விடுறது நல்லது அப்படின்வாங்க. அதோட வந்து செய்வதும் விட்டுவது கூட அதே பகவானுக்காக செய்வதுன்னு சிறந்து. கர்மயோகம்னால தான் விட்டு விடுவது. நான் அதோட சிறந்து கர்மத்தை பகவானுக்காக செய்வது ஒரு சால சிறந்தது. ஸோ அதான் வித்தியாசம். ஸோ அங்குதான் கிருஷ்ணன் வந்து வழிமுறை சொல்லிக்கிட்டு வர்றாரு. இந்த அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்துக்கு கர்மத்தை பற்றி இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நடந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். இதெல்லாம் புரியலான்னு போது மக்களுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. பெரும்பாலும் நம்ம சமுதாயத்தில் தமிழர்களுடைய இந்தியர்கள்ட்ட வந்து ஸ்பெஷலாக தமிழர்கள்ட்ட வந்து படிப்புகளை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இதோட புக்கு வரக்கா என்னது சாமி இது யாரும் படிக்க மாட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் இன்னும் சொல்ல இதெல்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம். அப்போ என்ன படிப்பீங்க? அப்போ என்ன படிப்பீங்க? அப்போ இதெல்லாம் படித்தவங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போகிறோம். அப்படி மாறி இருக்குங்க, அதெல்லாம் படிக்காதுங்க. சொல்ல படிக்கிறது நல்லதுங்க, படித்தா இந்த மாதிரி தெருவில் நிற்கிறோம். படிக்கிறதுனால உள்ளுக்கு இருக்கேன், நான் படித்ததுனால தெருவில் நிற்கிறேன். படிக்காமல் இருக்கு நல்லது அப்படியே இருக்க நேரடியாக போட்டு போயிடும். ஏன்னா அதை படித்தது தெருவில் சுற்றிட்டு இருக்கிறேன், படிக்க வீட்டில் தான் இருப்பேன். அது மாதிரி நம்ம தமிழர்கள் படிப்பு ரொம்ப படிக்கிற பழக்கங்கள் கிடையாது. படிக்கிற பழக்கம் வெள்ளைக்காரங்கள் மாதிரி படிக்கிற பழக்கங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் நம்ம சமுதாயம் ஏற்கிறது சொல்லிட்டு அன்றாடம் பாகம் படிக்கணும். பக்தினு தாக்கூர் அந்த ஷெடியூல் அனுப்புனப்பா இடையில வந்து பார்த்தேன். ஒரு நாள் ஜபம் 2.5 மணி நேரம், ஜபம் 2 மணி நேரம் காலையில் ஜபம் சொல்லுவார். 2 மணி நேரம் சாஸ்திரங்கள் படிக்கிறது, புத்தகம் எழுதுவது. நம்ம வாழ்நாள்லாம் இதுதான். அப்படியே படிப்பது, புத்தகம் எழுதுவது, படிப்பது, புத்தகம் எழுதுவது, பிரச்சாரம் புறப்பாதான் செஞ்சது. காலையில் 3 மணிக்கு 2 மணிக்கு எழுதி புத்தகம் எழுதுவது, அப்புறம் ஜபம் பண்ணுவார், அப்புறம் மங்களாடி போவார், ட்ரெஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கிளாஸ் நடத்துவோம். இதெல்லாம் அந்த கர்மம் டூ குட் பி குட், டூ பேட் பி பேட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் நம்மளுடைய கர்மந்தாயம். இதை மட்டும் சரியாக தெரிந்து அதை முறையாக செஞ்சோம், முக்தி நிச்சயம். அது தெரியாமல் அது மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் மனம் போல வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இக்குவத்தி மனம் போல போய்கிட்டு இருந்தோம். இதாமத்தி அதுதான். ஓகே, இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து யாகத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வர்றாரு. யாகம் 3 இருக்கு. விஸ்வத்தை 3 விட்டுக்கூடாது. தானம், தர்மம், யாகம். இந்த 3 உலகத்தில் விட்டுக்கூடாது. தானம், தவம், யாகம், இந்த 3 விட்டுக்கூடாது. ஸோ இங்கே இந்த கிருஷ்ணர் யாகத்தை பற்றி சொல்லிக்கிட்டு தானமும் தர்மம் விட்டுருவாங்க. யாகத்தை பற்றி சொல்லிக்கிட்டு யார் செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யணும், யாருக்காக செய்யணும். சில பேர் அந்த கீதா சாரம் போட்டிருப்பாங்க. வீட்டுங்களை பார்த்தா அந்த கீதா சாரம் எழுதிட்டு. ஆனால் உண்மையாக அதுக்கும் கீதைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ரொம்ப பேர் அது வந்து கேரளாவில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். எங்கே தான் ஆரம்பிச்சுன்னா கேரளாவில் ஆரம்பிச்சோம் பிஸ்னஸ். அது கொண்டு எல்லாம் வீட்டில் போயிட்டு இதா கீதா, இதுதான் கீதா, இதுதான் கீதா. அதுக்கும் கீதைக்கு சம்மந்தமே கிடையாது.
கடமை செய்யணும். அதுக்கே வருங்க, கடமை செய்யணும். கடமை செய்யணும். எது கடமை? கடமை செய்யணும் ஒழுக்குவே. எது கடமை? கடமைன்னு என்னன்னு தெரியாம கடமை செய்யறக்க எப்படி செய்வீங்க? கடமைன்னா என்னன்னு தெரியணும், எது கடமைன்னு தெரியணும், எதுக்காக செய்யணும் தெரியணும், யார் செய்யணும் தெரியணும், யாருக்கு செய்யணும் தெரியணும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சோம்னாக்க கீதைக்கு வந்தால் தான் தெரியும். வெறும் கீதை சாரம் மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்து பார்க்க வர வெறுக்கு புரியல. கடமை செய் அப்போ பிள்ளைங்களை பற்றி வளர்த்து படிக்க வச்சுட்டு முடிச்சு போச்சு அப்படின்றாங்க. அதான் கடமைன்னு சில பேர் அதுதான் அப்படி வாழ்க்கை. அதெல்லாம் பேசியிருப்பானாக்கா அப்படி எதுவும் முடிக்க முடியாது. இதெல்லாம் நம்மளோட அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம படிக்கிறது தியோரி, படிக்கிறது தியோரி. ப்ராக்டிக்கல் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராக்டிக்கல் இருக்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தியோரி இருக்கலாம். தியோரி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம முக்கிய அடைய முடியாது. தியோரி மாதிரி வச்சுக்கிட்டு தியோரி வந்து படிக்காது. என்ன அது சோப்பையில் நிற்கணுன்றது தியோரி. சோப்பையில் என்ன நிற்கணும் அப்படின்றது தியோரி. இப்போ நிற்கலன்னா அது ப்ராக்டிக்கல். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல். இதெல்லாம் அனுபவத்தால் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிள்ளை கேட்குது, ஏப்பா நீ அது செவப்பில் நிற்கிற? பிள்ளைக்கு தெரியாது. நம்ம நிற்கிறோம், அப்பா பிள்ளை கேட்க, ஏன்ப்பா நீ செவப்பில் நிற்கிற? ஏன் செவப்பில் நிற்கிறது? நமக்கு அனுபவம். அப்போ பிள்ளைக்கு நம்ம அனுபவம். செவப்பில் என்ன இது போனால் என்ன ஆகும், அது எக்ஸ்பீரியன்ஸு. அதுதான். ஸோ தியோரி வேறு, எக்ஸ்பீரியன்ஸு. நமக்கு வந்து அனுபவம். நம்ம வந்து 40 அது அனுபவம். நம்மளால அனுபவத்தை பேச முடியும். தியோரி ஒரு பக்கம் நிறைய ஞான சாஸ்திரங்கள் இருக்கலாம், தியோரி நிறையா. ஆனால் அதோட பேச வந்து அனுபவம். அனுபவத்தால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள். பதினாலு அண்ணா பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவ யஞ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞா கர்ம சமுத்பவ அன்னாத் பவந்தி பூதானி அன்னாத் பவந்தி பூதானி பாவ்யாந்தாத் அன்னசம்பவ பர்ஜன்யாத் அன்னசம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞா கர்ம சமுத்பவ அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞா கர்ம சமுத்பவ அனாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அனசம்பவாத் யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞா கர்ம சமுத்பவா இந்த சமஸ்கிருதத்தில் தமிழில் அங்கே நம்பர் போட்டுருக்கோம். 1 2 3 4 இப்படிலாம் அங்கே நம்பர் போட்டுருக்கோம். அது யாருக்கு அது என்னன்னு தெரியுமா? ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னு? இங்கே இருக்குல்ல 3 4 சில 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், வித்தியாசம். ஏன் அங்கே நம்பர் போட்டுருக்காங்க? ஆனால் பழைய நம்மளோட கீதனா பத்தமா நம்பர் இருக்காது. இப்போ இது இப்போ புதிய விஷயங்கள்லாம் அந்த நம்பர் போட்டுருக்கோம். ஏன் போட்டிருக்காங்கன்னா நம்ம பார்த்துட்டா தான் அது எது நமக்கு தெரியுது.
சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் வித்தியாசம். சா ஷா அப்படின்னு வித்தியாசம். தமிழ்ல வந்து ஒரு ஷா ஒன்று தான் வித்தியாசம். பா பா பாவ பழம் 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 அப்படின்னு தமிழ் 3 நாள் இருக்குல்ல. 4 3 4க்கு 2 8 2 இருக்கு. 4 2 ராக மாதிரி சமஸ்கிருதத்தில் வித்தியாசம். ஸோ அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் வராது. ஷா அப்படின்னு சொல்ல தெரியாது. அது எப்படி எழுத தமிழில் வார்த்தை தெரியும். ஸோ அந்த எழுத்துல வந்து அது எப்படி உச்சரிக்கிறது, அந்த இடத்துல வந்து பானா எப்படி உச்சரிக்கணும், அப்போ 1 2 3 கணக்கு இருக்குது. அது எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை உச்சரிக்கணும். அதுதான் அந்த நம்பருக்கு சமஸ்கிருதத்துக்கு எப்படி உச்சரிக்கணும். ஏன்னா சமஸ்கிருதம் அப்போ தமிழ் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஷா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம தமிழ் வராது. அதனால வந்து அதை வந்து என்ன செஞ்சுன்னா அந்த நம்பர் போட்டுரும். அப்போ நம்பருக்கு தகுந்த மாதிரி அதை உச்சரிக்கணும் அப்படின்னு அது நம்ம இதுக்கு வச்சிருக்கோம் எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு. ஓகே, மொழிபெயர்ப்பு வார்த்தைவாதி வழக்கம். அன்னார் தானியங்களில் வந்து பவந்தி வளர்கின்றன. பூத்தானி பௌதிக உடல்கள். பர்ஜான்யா மலையிலிருந்து. அண்ணன் உணவு தானியங்கள். சம்பவ உண்டாக்கப்படுகின்றன. ரஜினா யாகங்களை செய்வதிலிருந்து. ஆவதி சாத்தியமாகிறது. பர்ஜன்ய மலை. யஜ்ன யாகங்கள். கர்ம விதிக்கப்பட்ட கர்மைகள். சமுத்பவ மொழிபெயர்ப்பு மழையால் தோற்றிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கலைகளால் யாகம் உண்டாக்கப்படுகிறது. இந்த இடத்துல 2 யாகம் மழை. ராதாகிருஷ்ணன் மழை எப்படி பெரும்பாலும் மழை இருந்ததுனாக்கா பெரும்பாலும் மழைனாக்கா வானத்திலிருந்து வருது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கேட்டாக்கா மழை இருந்தாக்கா வாழ்த்து வந்துடும். அது மழை இருக்குது. அது பெரிய ஜோதி இருக்கு. அந்த சூரிய வெப்பத்திலிருந்து கடல் இதெல்லாம் பார்க்கும்போது கடலை பார்த்தோம்னாக்கா அந்த சுயல் இருக்குது. அந்த கடல் தண்ணி இழுக்கும். தண்ணி இழுத்து மேலே போய் அது மேகமாகி அது ப்ரொசஸ் பண்ணி அங்கே மேலே அந்த கருப்பாகி அது முகிழ்ந்து அப்புறம் அது கீழே வந்து போட்டு இதெல்லாம் வந்து கடல் தண்ணி. என்ன கடல் உப்பா இருக்குது, ஆனால் மழை வரும்போது உப்புலாம் அதான் அதிகரோட படைப்பு. ஸோ இந்த இடத்துல அந்த யாகத்தோட முக்கியத்துவம் 10 12 13 14 15 இந்த மலை யாகம் இந்திரன் கடவுள் இதெல்லாம் அப்படியே சம்மந்தப்பட்ட அப்படியே இந்த புறா இதில் கிருஷ்ணன் சொல்லிட்டு யாகத்தோட முக்கியத்துவம், யார் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்யணும், அதோட பலன் என்ன, இப்படியெல்லாம் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வர்றாரு. அதனால தான் சொல்லுங்க, மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகிறது. தானியம், உடல், யாகம், விதிக்கப்பட்ட கடமைகள். இந்த விஷயம் எத்தனை விஷயம் இங்கே அடைக்கப்பட்டிருக்கு. வெறும் படித்தா ஒரு மாதிரி அம்மா மேல படிக்குமா, அது உள்ளுக்கு பூந்தா கடல்ல மேலே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். கடல் என்னத்தை பார்த்தோமா அப்படியே கடல் தண்ணி எப்படின்னா கலர் இருக்கும். கடல் தண்ணி என்ன கலர் இருக்கும்? நீளமா பச்சையா இருக்குது, நீளமா இருக்குது. தண்ணி கலர் இல்லையா? எப்படி பச்சையோ நீளமா எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுமா? கலர் தண்ணி நீளமா இருக்கு வச்சுக்கோமே, என்னடா நீளமா இருக்குது தண்ணி எடுத்து ஆனால் எடுத்து கையில் வச்சுக்கலாக்கா நீளம் இருக்காது. ஆனால் அங்கே பார்த்த நீளமா தெரியுமா? சூரியன் ஒளி
சூரியனோட கலர் ஒளிப்பட்ட வேற ஸ்கூலில் சயின்ஸு எப்படி தண்ணி கடல் தண்ணி நீளமாக சிரிச்சு மேகம் மேகம் நீளமாக இருந்துச்சுன்னா அதோட பெருதை கொண்டு போய் அடுத்து தண்ணி சொல்லுது. தண்ணிக்கே கலர் கிடையாது. அதெல்லாம் அந்த கடலுக்கும் சூரியனுக்கும் மேகத்தினால்தான் சம்பந்தம் சம்பந்தப்பட்டிருக்குது. ஸோ தானியங்கள் அப்போ நம்ம உயிர் வாழ்வதற்கு தானியம் முக்கியம். இப்போ மக்கள் எடுத்துக்கிறாங்க தானியில் மாமிசம் சாப்பிட்டாலும் உயிர் வாங்கலாம். வெளிநாட்டில் இங்கே வந்து மாமிசம்னு சொல்கிறேன் இல்லையா, இங்கே மனித உயிர் வாழ்வதற்கு மாமிசம் இல்லையா, மாமிசம் போட்டு தானியம் தான் போட்டிருக்கு, கிரேட்ஸ் தானியம் தான் போட்டிருக்கு. இப்போ ஒரு மனித உயிர் வாழ்வதற்கு தானியம் அது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும். அப்போ தானியம் எல்லாம் ஜீவன் எல்லாம் அவசியப்படும் எல்லா ஜீவன்களின் உடல் வாழ்கள் மனிதனை மட்டும் இல்லை, மிருகங்கள் பறவைகள் எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில் வாழக்கூடிய தானியங்களை வச்சு தான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த தானியம் எங்கிருந்து வரும்னாக்கா மழையால் வரும். இது மழை இருந்தால் தான் இந்த மலையில் இப்போ ஆப்பிரிக்கா எத்தியோப்பியா ஆப்பிரிக்காலாம் உகண்டா கண்டம் போனாக்கா அப்படியே வறண்டு போய் கட்டணும். ஏன்னா மழை இல்லைன்னா தானியம் இல்லை, புல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ அங்கே எந்த உயிரும் இப்போ ஒரு மிருகம் அடித்து நம்ம மிருகம் மாமிசம் சாப்பிட்னாலும் அந்த மிருகம் வாழணும். அந்த மிருகம் வாழனாக்கா அதுக்கு வந்து புல்லுலாம் வேணும். அப்போ அது புல் வேணும்னாக்கா மழை வேணும், தண்ணி இருக்கணும். அப்போ தண்ணி வேணால் மழை வேணும். அப்போ மழை வரணுன்னாக்கா யாகம் வளர்க்கணும். யாகம் எப்படி வளர்க்கணுனாக்கா வேணும். இதெல்லாம் அப்படியே கனெக்ஷன், எல்லாம் கனெக்ஷன் தான் இருக்கு. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகள் யாகம் உண்டாக்கப்பட்டது. அப்போ யாகம் எதுக்குனாக்கா கடமைகள், நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். கடமை செய்யனாக்கா நாம் போட்ட நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சா போதும், வளர்த்தா போதும், அது செஞ்சிட போதும், சொத்து வாங்கிட்டா போதும், இது செஞ்சிட்டா போதும், அது செஞ்சு அப்படின்னு நினச்சிக்கணும். அது கடமை அப்படின்னு நினச்சிக்கணும். ஆனால் முக்கியமான கடமைகள் உயிர் வாழ்வதற்கு முக்கியமாக இருப்பது தானியம், உணவு முக்கியமாக ஆளுக்கு உணவு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அப்புறம் உணவு இல்லைனாக்கா அப்புறம் எங்கே நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்குறது, படிக்க வைக்கிறது, அது செஞ்சுருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வாழ்வதற்கு ரெண்டு முக்கியமான இது வேணும். நம்ம வாழ்வது நம்ம உயிரோடுகள்னா ரெண்டு முக்கியமான இருக்கு. என்னது? நீரும் காட்டும். காற்று ஒரு நிமிஷம் நின்றுச்சுன்னா, காற்று ஒரு நிமிஷம் நிப்பாட்டானாக்கா முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம பெருமா கேட்போம், இந்த காற்றையும் நீரும் கொடுத்தது யார்? காற்று நீர் கொடுத்து எவனும் தெரியல, கேட்ட சொல்றது இல்லை, யாரும் தெரியல. அது இல்லைன்னா வாழ முடியாது. அப்படியா எங்களோட வழிபாடு செய்றீங்க? காற்று நீர் கொடுத்து நம்பி வாழறோம், இது இல்லைன்னா வாழ முடியாது. அப்போ காற்று நீர் கொடுத்தன விட்டுவிட்டு சம்மந்தம் இல்லாதையா நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஆனால் பெரும்பாலான மீத்தர்கள் வந்து அவங்களோட பெரும்பாலான வழிபாடுலாம் வந்து எல்லாமே வந்து சாஸ்திரத்துக்கு மீறி வழிபாடு, சாஸ்திரத்துக்கு இல்லாதது, சம்பந்தம் இல்லாத எல்லாம் இப்போ வந்து எல்லாம் அவங்களோட மனசுக்கு இது மாதிரி உள்ள மக்களை பார்த்து இந்த வழிபாடு அந்த வழிபாடு, இதுக்கு முன்னாடி சாமி இந்த சாமி தமிழர்கிட்ட ரொம்ப நிறைஞ்சி எல்லாம் மனக்கட் பண்ணிக்கணும். சாசனம் தெரியலன்னா மனக்கட் பண்ணுதான். நமக்கு உண்மை தெரியலன்னா, விஷயம் தெரியலனாக்கா அது கட் பண்ண தான் போகும். அப்போ கற்பனையால் நம்ம வந்து ஈக்குவாலிட்டி, கற்பனையால் நம்ம ஒரு 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 செயல், ஒரு வழிபாடு வச்சுக்கிட்டு அது என்ன எது கற்ப சொற்பன்னு தெரியாமல் ஏதோ கண்ணால் பார்த்தது காதால் தான், கண்ணால் பார்த்தது காதால் கேட்பதை போய்கின்ற மாதிரி அவங்க சரி இங்கே சரி அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து ஒரு பிறப்பு கண்டா, ஓ இந்த கோயிலில் ரொம்ப சக்தி இருக்குது, அந்த கோயிலில் சக்தி இல்லை, இந்த கோயிலுக்கு நான் உட்காந்து பண்ணி எல்லாம் அங்கே போயிடுவாங்க. எல்லாம் அந்த பிறப்பை கண்டா. பெரும்பாலும் மக்களுக்கு பிறப்பை கண்டாங்க எல்லாம் இதை பார்த்து தான் அப்படின்னா மக்கள் சாஸ்திரத்தை பார்ப்பது கிடையாது.
பொருள் வரி பகவத்கீதையில் மிக சிறந்த கருத்துரையாளரான ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் கூறுகிறார். நம்மளுடைய ஆரிஷன இயக்கத்துக்கு வேத வியாசராக இருக்குது. நம்ம ஆரிஷன வியாசர் வேத வியாசர் நம்மளுடைய இஸ்லான இயக்கத்தில் வந்து நம்மளோட வேத வியாசராக இருப்பது பலதேவ வித்யாபூஷணர். அவர் கொடுத்த காமெண்ட்ரி இந்த அஜித பேத தத்துவங்களுக்கு இந்த காமெண்ட்ரி பெரும்பாலும் இந்த வேதங்களுக்கு காமெண்ட்ரி வியாக்கணம் கொடுத்தது பலதேவ வித்யாபூஷணர். இதுதான் நம்மளோட இஸ்லானோட வேத வியாசங்கள். ஏ இந்திராத் யங்க ததாவர்த்திதம் யஜ்னம் சர்வேஷாம் மரம் விஷ்ணு அப்ஜார்ஷ தத் சேஷம் அஜ்னாந்தி ஏன தத் தேஹா யத்ரம் சம்பாதயந்தி ஏ சந்த சர்வேஸ்வராஷ்ய யஜ்ன புருஷாய பக்தா சர்வ அனதி கால விருத்ததை ஆத்மானுபாவம் பிரதிபந்தகை நிகிலை பாயர் விமுச்சன்கே. எல்லா யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் அல்லது யக்ஞ புருஷர் என்று அறியப்படும் முழுமுத கடவுளே எல்லா தேவர்களுக்கும் தலைவராவார். அவரின் அங்கங்கள் உடல் மொத்தத்துக்கும் சேவை செய்வது போலவே தேவர்கள் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கின்றனர். இந்திரன், சந்திரன், வருணன் முதலிய தேவர்கள் உலக விவகாரங்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். தேவர்கள் என்பது மினிஸ்டர். அது வந்து மினிஸ்டர். ஒரு நாட்டில் எப்படி நம்ம வந்து நிர்வாகம் எப்படி செய்யணும்னாக்கா, ஒரு பிரசிடென்ட் மலேசியாவில் அவோம் வச்சுக்கிறாங்க. அது வந்து பிரசிடென்ட். மலேசியா பிரசிடென்ட் அப்படின்னாக்கா அவோம். இங்கே வந்து சுல்தானுக்கு வச்சுக்கிறதுனால சுல்தானுக்கு ஒரு தலைவர் அவோம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. பிரசிடென்ட் தான் தலைவர். ஸோ அந்த பிரசிடென்ட் கீழே பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. பிரதம மந்திரி. அந்த பிரைம் மினிஸ்டர் தான் பிரதம மந்திரி. அந்த பிரதம மந்திரி கீழே மினிஸ்டர் இருக்க மந்திரிகள் இருப்பாங்க. மந்திரி கீழே அதிகாரிகள். இந்த மாதிரி டைரக்டர், இங்கிலீஷில் மலையாளம் பங்காளா இருப்பாங்க டைரக்டர். அவங்க கீழே கிளாக்கு இப்படியே வரும். அப்போ ஒரு நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நிர்வாகம்னாக்கா அது முறை இப்படிதான் அப்படின்னு. அதே மாதிரி இறைவனோட ராஜ்யத்தில், அவரோட அரசாங்கத்தில் இந்த மாதிரி நிர்வாகம் செய்யறதுக்கு அமைக்கப்படுது. கருப்பண்ணன் போட்டாலாம் கருப்பை தெரியும் மாதிரி, பச்சை கண்ணன் போட்டாலாம் பச்சை தெரியும் மாதிரி. மக்கள் வந்து ஒரு தெரியும், ஒன்றும் தெரியாது. கருப்பு கண்ணாடியோ சோப்பு கண்ணாடியோ போட்டுக்கிட்டு எல்லாம் சோப்பாக இருக்குது, எல்லாம் சிவப்பாக இருக்குது, எல்லாம் ஒன்றா இருக்குது. பார்த்தாலும் சோப்பாக தான் இருக்குது. இது ஒரு கதையாக இருக்குது. கதை சொன்னால் ஒரு பெரிய சிற்பம். ஒருத்தருக்கு தலைவலி, ரொம்ப தலைவலியாக இருக்கும். அவன் என்னென்ன வந்து சொல்ல நல்லா வரும். ஒரு நாள் ஒரு சாமியார் வந்தார் இந்த ஊருக்கு. இப்போ சாமியாரப்பா அவர் சொன்னார், நீ பார்க்குறதுலாம் பச்சையாக இருக்கும். தலைக்கு வந்து பச்சையாக இருந்துச்சுனாக்கா உனக்கு தலைவலி குறையும். அதனால் நீ பார்க்குறதுலாம் பச்சையாக வச்சுக்கோ. உடனே நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், வீட்டுக்கு பச்சை அடித்தான். உட சட்டை பச்சை அடித்தான். வெளியெல்லாம் பச்சை அடிச்சு என்ன எதுக்கு எல்லாத்தையும் பச்சை அடிச்சு நாயை பச்சை அடித்தான். எது எல்லாம் வந்து பச்சை இருக்கும், எல்லாத்தையும் பச்சை போடும். பார்க்குறதெல்லாம் பச்சையாக இருக்கும் அப்படின்னு இப்படியே சுற்றி என்னது என்ன செய்யக்கூட பச்சை செஞ்சு எப்படி வாழ்ந்துருக்கோம். அதோட திரும்பி அந்த குரு வராது. வந்து பார்த்தா அது என்னடா அது எப்படி இருக்கிற அப்படின்னு, என்னடா ஆச்சு அப்படின்னு. நீங்கள் தான் சொன்னீங்க பார்க்கறதெல்லாம் பச்சையாக இருக்கணும் அப்படின்னு. பார்க்கறதெல்லாம் பச்சையாக இருக்குன்னு அதனால பச்சை இருக்கணும். பாவி பார்க்குற பச்சைக்கு ஏன்டா எல்லாத்தையும் போய் பச்சை அடிக்கிறேன். அது ஒரு பச்சை கண்ணாடி போட்டாலும் கொஞ்சம் பச்சை எல்லாம் பச்சை அடிச்சிருக்கலாம். ஏன்டா எல்லாத்தையும் பச்சை அடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்காது. ஒன்று இருக்கா ஒன்றுக்கு சேருது. ஆனால் மனிதர்கள் வந்து மனம் ரொம்ப விசித்திரம். ஒரு வகையில் பைத்தியம் கூட சொல்லலாம். மனிதர்கள்லாம் ஒரு மாதிரி பைத்தியங்கள் தான் ஒரு விஷயத்தில். ஸோ அதெல்லாம் பிரச்சனை. ஸோ அது மாதிரி மக்களுக்கு விஷயம் தெரியல. தேவர்கள் யார்,
உதாரணத்துக்கு கடவுள், எல்லாத்தையும் கடவுள், அந்த கடவுள், எல்லாம் கடவுள், எல்லாத்தையும் கடவுள் 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 கடவுள்னு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. அதனால் எல்லாத்தையும் கடவுள், ஒரே எல்லாத்தையும் இந்திரன் கடவுள், சந்திரன் கடவுள், சூரியன் கடவுள், சூரிய பகவான், சந்திர பகவான், இந்திர பகவான், இப்படி எல்லாத்தையும் பகவானை. யாராவது ஒரு மினிஸ்டர் வந்து யாராவது பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்களா? ஒரு மினிஸ்டரை யாராவது பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோமா? ஒரு மினிஸ்டரை யாராவது பிரசிடென்ட் சொல்லுவோமா? ஒரு மினிஸ்டரை யாரை பிரசிடென்ட் சொல்லுவோமா? ஒரு டைரக்டரை மினிஸ்டர்னு சொல்லுவோமா? ஒரு டைரக்டரு ஒரு பொண்ணாரா அது பேர் மினிஸ்டர்னு சொல்லுவோமா? மந்திரி அப்படின்னு சொல்லுவோமா? தெரியலனா டைரக்டர் மந்திரி தான், மந்திரி தான், பிரைம் மினிஸ்டரும் மந்திரி தான், பிரசிடென்ட்டும் மந்திரி, எல்லாம் மந்திரி. அதான் தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவனுக்கும் வித்தியாசம். தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது, அனுபவப்படுறது, இங்கிலீஷ் சொல்லுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங், நோவிங் அப்படின்னு. தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அப்புறம் உணர்றது. அதில் பல கற்றுக்கிறது. பேருக்கு தெரியும், ஆனால் அது வந்து புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. மினிஸ்டர்னு தெரியும், ஆனால் அது புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாமல். இந்த மாதிரி தான் அதெல்லாம் வந்து தேவர்கள்னா அவங்களோட சக்தி என்ன, அவங்க நிலை என்ன, இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் சரியாக வரும். இதை புரிஞ்சுக்காதவங்க படிக்காதவங்களும் எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று. முன்னாடி ஒன்று தான், முன்னாடி சாமி ஒன்று தான், முருகரும் ஒன்று தான். படிக்கிறதுனா முனுசாமியும் ஒன்று தான், முருகரும் ஒன்று தான். சில கோயிலில் பார்த்தோமா, நல்லா இருக்கேன்னு தெரியல, ஒரு முனீஸ்வரர் கோயில், இல்லை ஒரு முன்னாடி கோயில் வச்சுக்கோங்க, அந்த பழைய கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து மூலஸ்தானத்தில் வந்து முனீஸ்வரர், மூலஸ்தானத்தில் முனீஸ்வரர், வாசலில் முருகர், விநாயகர். எங்கே போய் சொல்றது இல்லையா? அவங்களுக்கு காவலர் வந்து முருகரும் விநாயகரும். அந்த கோயிலில் போய் கும்பிட்டா என்ன ஆகும்? அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டா என்ன ஆகும்? அவங்களுக்கு தான் எல்லாமே, மனிதன் எல்லாமே ஒன்று தானே, எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று. முன்னாடி ஒன்று தான், முருகர் ஒன்று தான். எல்லா சாமியை கேட்டால் எல்லாம் சாமி தானே. என்ன பிரிச்சு பேசுறீங்க? எல்லாம் ஒன்று தானே. அவங்க சொன்ன மக்கள் நீங்க பிரிச்சு பேசுறீங்க. எதுனா அப்படிதான். அது என்ன செய்யுது? புரிஞ்சவங்களுக்கு இந்த முனீஸ்வரர் நீங்க சொல்றீங்க, முனீஸ்வரர் இருக்காரு, வீட்டில் முருகரும் இருக்காரு. முனீஸ்வரர்னாக்கா அவரு புரியல, முன்னாடி இந்த காவல் தெய்வம் இல்லை, அவர் ஒரு சிவன் ஒரு அவரார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. அதனால அவங்க பிள்ளைங்க இருக்கிறது அது அவங்க வந்து சிவன் நினைச்சுக்கிட்டு, சிவனை வச்சா நீங்க முன்னாடி முருகர் மேலே தப்பு கிடையாது. சிவனு வச்சுட்டா, சிவனை வச்சுட்டு இங்க முருகர் வச்சாக்கா தப்பு கிடையாது. முன்னாடியை வச்சுட்டு இந்த முருகர் மேலே வச்சுமாக்கா. அப்ப முனீஸ்வரனா என்னன்னு முதல்ல தெரியணும். அதோட வரலாறு இல்லை. முனீஸ்வரனாக்கா ஒரு வரலாறு கேளுங்க. முனீஸ்வரனா யாரு? முனீஸ்வரனா யாரு? அவதானத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஒண்ணு தெரியணும், தெரியலன்னு விட்டுணும். தெரியாத விஷயத்துக்களே கற்பனை பண்ணி செய்யக்கூடாது. தெரியலையா விட்டுரும். இப்போ நமக்கு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது என்ன அதுன்னு. தெரியலன்னா இப்போ நம்ம விட்டுருணும். தெரியாத தெரிஞ்ச மாதிரி செஞ்சோமா? இப்போ முனீஸ்வரர் ஓகே. முனீஸ்வரன் என்னது? யார் முனீஸ்வரர்? எங்கே பிறந்தாரு? எங்கே அவதரித்தாரு? அப்பா அம்மா யாரு? என்ன செஞ்சாரு? இப்போ கிருஷ்ணரை வச்சுக்குமே, யார் அப்பா அம்மா, எங்கே பிறந்தாரு, என்ன செய்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, என்ன கொடுத்தாரு, என்ன சொன்னார், எல்லாம் விஷயத்துக்கு சரித்திரம் கேட்டாக்கா எடுத்து எவ்வளோ சொல்லுங்க. சரி முனீஸ்வரர் கால் சொல்லுங்க, நாங்கள் அப்படி தான் சரி முனீஸ்வரர் கால் சொல்லுங்க, முன்னாடி கால் சொல்லுங்க, எங்க எந்த புக்கோ ஒரு புக்கு காட்டுங்க, எந்த புராணத்துக்கு இருக்கு காட்டுங்க.
தெரியலன்னா விட்டுறணும். தெரியா தெரியாது அப்போ நம்ம விட்டுறணும். நம்ம தெரியல பதிலாக தெரிஞ்ச மாதிரி நடக்கணும். நம்மளே ஒரு கற்பனை பண்ணி அது என்ன சொல்லுவாங்க, சிவனோட அம்சம். ஒரே வார்த்தை என்ன போட்டுறோம், சிவனோட அம்சம். அப்புறம் ஒரு பேசுறது என்ன சரி, எங்க சிவனை வந்து முனீஸ்வரா வந்தான்னு காட்டுங்க, எந்த புராணங்கள் எழுதப்பட்டிருக்குது காட்டுனா ஒத்துக்கிறோம். தப்பு இல்லையா? காட்டுங்க எங்க அவதரிச்சது, என்ன கேள்வி செஞ்சாரு அப்படி காட்டினா ஒத்துக்கிறோம், பிரச்சனை இல்லை. தெரியலன்னு போது எனக்கே தெரியாது, முன்னாடி யாரும் தெரியாது, முழுசாரும் தெரியாது. முன்னாடியில் இருக்குது காவல், எல்லைகளுக்கு காவல் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைங்க அதை தெரியும். முனிஸ்வர எல்லைகள் இருப்பது எஸ்டேட்டில் நடுவில் வந்து எஸ்டேட்டில் தோட்டத்தில் வந்து வீட்டுக்கு உட்காந்து அம்மன் இருப்பாங்க. இதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எஸ்டேட்டில் இதான் நமக்கு தெரியும். எனக்கு ஞாபகத்தில் இருந்துச்சுனாக்கா அம்மன் வந்து தங்கச்சி, முன்னேற்றி வந்து அண்ணன். அது கேள்விப்பட்டிருக்கீங்க, முன்னேற்றி அண்ணனே, அம்மன் வந்து தங்கச்சி. அப்புறம் தடை ஆக்கியும் அதான் சொல்லிக்கலாம். நல்லா கேட்கணும். இந்த கதை தெரியலன்னா அதுதான் வேத சாஸ்திரம். நமக்கு எதுவுமே நமக்கு வந்து எதுனாலும் நமக்கு வந்து ஆதாரம் தேவை. ஒத்தரொட்டின்னு சொல்கிறோம்ல, ஒத்தரொட்டி எது செய்தாலும் நமக்கு அது வந்து ஆதாரம் இருக்கணும். ஆதாரத்தோட நம்ம வந்து அது செஞ்சுதான் அது ரைட் ஆகும். ஆதாரம் இல்லாததை நம்ம வந்து எதையுமே நம்ம எடுத்துக்கிட்டு கிடையாது. அது மற்றவங்களுக்கு அவங்க மற்றவங்களோட பிரச்சனை நமக்கு கிடையாது. நமக்கு எதுவுமே ஆதாரம் ரொம்ப வந்து என்னது யூடனா நமக்கு எதுவுமே குறைபாடு எது இருந்தாலும் ஆதாரத்தோட வேதம் தான் கூட ஆதாரம். வேதங்கள் புராணங்கள் குடிச்சு நம்ம ஆதாரம். ஸோ அதை கொண்டு தான் நம்ம பேசுவோம், செயல்படுறோம். அதோட ஆதாரம் இல்லாத எதையும் நம்ம வந்து இப்போ முருகர் வச்சுக்குமே, முருகர் ஆதாரம் உண்டு, எங்கே பறந்தா இருக்கிறது எப்படி நம்ம புத்தகத்தையே பாகவத்திலும் பத்மா புராணம் இல்லாட்டி நம்ம புராணங்கள் ஸ்கந்த புராணம், நம்மளோட வியாசங்கள் ஸ்கந்த புராணம் இருக்குது. ஸ்கந்த புராணம் அப்போ கந்த புராணத்தில் வந்து அதில் இந்த தமிழில் இருந்த கந்த புராணம் இது வர வியாசர் கொடுத்த கந்த புராணம் அதில் படித்தோம்னா அது ஆதாரம் உண்டு. ஆச்சுன்னா அது நம்ம எஸ்டா பண்ணணும். விநாயகர் யார், நம்ம ஆதாரம் புராணங்கள்லாம் எழுதப்பட்டது. அது மாதிரி ஆதாரத்தோட உள்ளது தான் நம்ம எடுத்துக்கணும். ஆதாரத்தில் இல்லாத நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத நம்ம வந்து விட்டுருவோம். அதுதான் நம்மளோட கொள்கை. தெரியாத விட்டுருவோம். மேலே போகும். அப்ப முதல் தேவர்கள் உலக விழாக்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். அப்ப தேவர்கள் என்பது அதிகாரிகள். நமக்கு தேவையானதை நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் வந்து நிர்வாகம் செய்யறதுக்கு. இப்போ நமக்கு தண்ணி நட்டுக்கிட்டு அதெல்லாம் இப்போ வீடு கட்டுவதுக்கு அதுக்கு அதிகாரமாக பண்டாரானதுக்கு, ஸ்கூல் படிக்கிறதுக்கு, கவர்மெண்ட் நடத்துறதுக்கு எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு கீழே இயங்குது. அப்போ நம்ம உயிர் வாழ்வதற்கும் உலகத்தை நிர்வாகத்துக்கு அரசாங்கத்தால் இறைவனால் அமைக்கப்பட்ட தேவர்கள் இருக்காங்க. அப்போ நம்ம ஏற்றுக்கொள்றோம். அப்போ இங்கே எழுதப்பட்ட தேவர்கள் இருக்கா என்பது இறைவனால் படைக்கப்பட்ட தேவர்கள் அரசாங்கத்தில் இறைவனோட அரசாங்கத்தை நிர்வாகிகள் என்பது சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தேவர்கள் என்பது உண்மை. இந்திரன் உண்மை, சூரியன் என்பது, முருகன் என்பது, வருணன் எல்லாமே இருப்பதாக சாஸ்திரம் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். சில பேர் காட்டு கேட்கல தேவம் இருக்காங்க. காட்டுக்கு போய் எங்கே தேவம் இருக்குமா? இப்போ தண்ணி சொல்லணும், தண்ணிக்கு வருணன், தண்ணிக்கு போய் எதாவது தேவம் இருக்கா? இப்போ பூமியை பெஞ்சுக்கிட்டு இருக்கோம், பூமி கட்டணும் பயிரெலாம் பண்ணுறோம், பூமா தேவன்னு சொல்கிறோம். அப்படி சொன்னா பூமிக்கு ஏதாவது தெய்வம் இருக்குமா? ஆனால் நம்ம சாஸ்திரத்தில் பூமா தேவி அப்படின்னு சொல்கிறோம். இருக்காலே நம்ம பார்த்ததில்லை. இருக்காது நம்ம போய் இங்கே பார்த்ததில்லை. ஆனால் சாஸ்திரத்தில் பூமா தேவி. அதான் விஷ்ணுக்கு 2 பூதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி. கிருஷ்ணனுக்கு 2 மனைவி என்பது ஸ்ரீதேவி மேலே, பூதேவி கீழே. ஸோ 2ம் கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்டது. அதுதான் கிருஷ்ணருக்கு விஷ்ணுவுக்கு எப்போ 2 மனைவி இருப்பாங்க, ஸ்ரீதேவி, பூதேவி. ஸ்ரீதேவி மேலே, பூதேவி கீழே. அது 2 நம்பி தான் நம்ம வாழ்றோம். பூதேவி கீழே அவங்களுக்கு தான் நம்பி வாழ்றோம், மேலே ஸ்ரீதேவி நம்பி வாழ்றோம்.
ஸோ அதான் சத்துவம். அப்ப தேவர்கள் எதுக்குனாக்கா அவர்களை மகிழ்வதற்காகவும் காற்று ஒளி நீர் முதலியவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்கள் யாகங்களை விதித்துள்ளன. தேவர்களுக்கும் மனிதனுக்குள்ள ஒரே உறவு என்னன்னாக்கா வழிபண்ணாக்கா யாகம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம கிருஷ்ணருக்கும் சூடம் காட்டுறோம், தேவர்களுக்கும் சூடம் காட்டுறோம், முன்னாடி முடிச்சவருக்கும் சூடம் காட்டுறோம், எல்லாம் ஒரே மாதிரி. ஆனால் தேவருக்கு வழிபட அது குறை இருக்கு. சாஸ்திரத்தில் தேவர்களை எப்படி திருப்திப்படுத்துவது அப்படின்னு அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, தேவர்களை மகிழ்வதற்காகவும் காற்று ஒளி நீர் முதலியவற்றை அவர்களிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்கள் யாகங்களை விதித்துள்ளன. வேதங்கள் யாகத்தை இருக்குது. அப்போ வேதத்தில் யாகம் வந்தது. யாகத்தை நம்ம செய்வதனால தேவர்களுக்கு அவங்க நம்ம என்ன சொல்கிறோம், வரி கட்டுறோம். வரியை பெற்றுக்கொண்ட அவங்க நமக்கு தேவையான நீர்வீழ்ச்சிகள்லாம் காற்றுலாம் கொடுக்குறாங்க. இப்படி இந்த உலகத்தில் அரசாங்கத்தில் மனுஷால தண்ணிக்கு கரண்ட்டுக்கு சுக்கை தானாக இருக்குது, சுக்கை பெத்து இருக்குது, எல்லாம் இருக்கா, சுக்கை தானாக இருக்குது, சுக்கை பெத்து இருக்குது, இதெல்லாம் கட்டணும். இல்லைன்னா அவன் எடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் வரி கட்டணும். அப்போ கிருஷ்ணன் சொல்கிற தேவர்களையும் மனிதர்களை படித்து 3 படித்தார். தேவர்களை படித்தார், மனிதர்களை படித்து யாகத்தை படித்தார். யாகத்தை செய்து யாகத்தின் மூலியமாக நீங்கள் தேவர்களை திருப்திப்படுத்தி தேவர்கள் மனிதர்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதனால நீங்களும் தேவர்களும் சுகமாக இருக்கிறது ஆசீர்வதித்தார் அப்படின்னு இது. நம்ம தேவருக்கும் நமக்கும் நடுவில் நிருப்பது யாகம். யாகம் இங்கிருந்து வார்க்கப்பட்டது, வேதத்திலிருந்து வார்க்கப்பட்டது. வேதம் வார்க்கப்பட்டது பகவானை கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் கடமைகள். இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். கடமையை பற்றி பேசணும். அப்ப என்ன சொல்றாங்க, பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது நமக்கு பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்கள் எப்படி தேவர்கள் அவரோட வேற அங்கங்கள், அவரோட அங்கங்கள் அப்படின்னாக்கா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா தேவர்களும் என்னோட அங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நம்புறது, எங்க பார்க்கறது? ஒரு முறை சொல்லுங்க. எப்படி தேவர்கள் என்னோட அங்கங்கள் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது, எப்படி நம்புறது, யாருக்கு எப்படி நிர்ணயம் செய்யலாம்? அங்கங்கள் கைத்தால அவரோட நியமிக்கப்பட்ட நோமினிஸ். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எங்க பார்க்கணும்? விஸ்வரூபம். இங்க அத்தியாயத்துல விஸ்வரூபம் இருக்கு, கீதையில விஸ்வரூபம் படிச்சீங்களாக்கா, விஸ்வரூபம் பார்த்தாக்கா தேவர்கள் மட்டும் இல்லை, நம்மளும் சேர்த்து எல்லாமே விஸ்வரூபத்தில் அடக்கும். விஸ்வரூபம் தாண்டி எதுவுமே கிடையாது. கிருஷ்ணனோட விஸ்வரூபம் தாண்டி வெளியே எதுவும் கிடையாது. அத்தனையுமே விஸ்வரூபத்தில் தான் அடக்கும். நீங்கள் அது விஸ்வரூபம் படிக்கணும். விஸ்வரூபம் படிச்சுமா விரோனோட விஸ்வரூபத்தை தாண்டி எதுவும் இருக்காது, தாண்டி எதுவும் வராது. அத்தனையுமே உலகத்தில் அத்தனை பிரபஞ்சங்களும், கோடான கோடி பிரபஞ்சங்களும், அத்தனை உயிரினங்களும் எல்லாமே விஸ்வரூபத்தில் அடக்கும். அதை தாண்டி எதுவும் கிடையாது. அதான் சொல்கிறேன், எல்லாமே என்னிடம் இருக்குது, எல்லாமே என்னிடம் அடக்கும். எப்படி நூல் கோத்திருக்க மாதிரி எல்லாமே முத்துக்கள் எல்லாம் அந்த நூலில் கோத்திருக்கு. நூலை விட்டு தாண்டி பார்க்கணும். அப்போ அத்தனை பிரபஞ்சங்கள் அந்த நூல் என்பது விஷ்ணு, நூல் என்பது விஷ்ணு, பிரபஞ்சம் என்பது முத்துக்கள். அப்போ அது விஸ்வரூபம் அப்படின்னாக்கா எல்லா தேவர்களும் விஸ்வரூபத்தை பார்க்கணும். விஸ்வரூபத்தில் கையேந்திரன் பிடிக்குது. ஒவ்வொன்றும் விஸ்வரூபத்தை படிச்சுமா ஒவ்வொரு அங்கம் யாருன்னு. இப்போ கண்ணு சூரியன், அப்போ விஸ்வரூபத்தில் ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். விஸ்வரூபத்தில் எல்லாமே இருக்கு. விஸ்வரூபத்தில் தாண்டி எதுவும் கிடையாது. அதான் அப்போ அவருக்கு என்ன சொல்லப்படுகிறது, பிரபஞ்சத்துக்கு எல்லா தேவர்களும் விஷ்ணுவோட அங்கங்கள். நம்மளும் தான் விஸ்வரூபத்தில் அங்கம், நம்மளும் அங்கே தான் வகிக்கிறோம். எல்லாமே அங்கே தான் இருக்கும். இப்போ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்றாரு,
வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தானாகவே பகவான் கிருஷ்ணனை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தானாகவே வழிபடுகின்றனர். அப்ப கிருஷ்ணனை வழிபடும் போது 33 கோடி தேவர்கள் சொல்றோம்ல, அத்தனை தேவர்களும் அவர் ரூபத்தில் தான் இருக்காங்க. அப்ப பகவானை வழிபட செய்யும்போது நம்ம 33 கோடி தேவர்களையும் வழிபட செய்யப்படுறோம். தனியா இல்லையே. நம்ம வந்து வழிபடுறது தனித்தனி கைக்கும் காலுக்கும் விரலுக்கும் தனித்தனி பூஜை செய்யறோம். ஒருத்தர் நம்ம வந்து முழு ரூபத்துக்கும் பூஜை செஞ்சிடறோம். வித்தியாசம். எனவே தேவர்களை தனியாக வழிபடும் அவசியம் இல்லை. இதன் காரணத்தால் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணனுக்கு படைத்த பின் உட்கொள்கின்றனர். இது உடலை ஆன்மீகத்தில் வளர்க்கப்படுகின்றது. இது பிரசாதத்தை பற்றி பேசுறோம். பிரசாதம் எதுக்கு நம்ம பிரசாதம் நைவேத்தியம் பண்றோம் அப்படின்றத தத்துவத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சும்மா நைவேத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று கிருஷ்ணன் என்ன சாப்பிட்டாரு, நீ பாத்தியா? கிருஷ்ணர் நைவேத்தியம் பண்றான், சாப்பிட்டாரா பாத்தியா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்ல முடியும். வச்சு சாப்பிட அப்படியே தானே இருக்குது. கிருஷ்ண பேரை சொல்லிட்டு அதே சொல்லிட்டு எடுத்து வந்து நம்ம தான் சாப்பிட்றோம். யார் சாப்பிட்றது? கிருஷ்ணருக்கு வச்சுட்டு அத்தனையும் புதுசா வச்சுட்டு புதுசா தானே வருது. மிச்சனுக்கு முழுசா தானே போகுது. அங்கே தான் குறைஞ்சிச்சா? கிருஷ்ண பேர் சொல்லி நம்ம சாப்பிட்றோம். அப்போ எப்படி அது வந்து கிருஷ்ணன் சாப்பிட்டாருன்னு எப்படியா சாப்பிட்றது? கிருஷ்ணன் சாப்பிட்டாருன்னு எப்படியா எப்படி எடுத்துக்கொள்வது? அங்கே குறைஞ்சிருக்கும். அங்கே சாப்பிட்டு ஒன்று சாப்பிட்டு காலியாக இருக்கணும், இல்லை ஏதாவது பாதி எடுத்துருக்கணும். ஆனால் முழுசு அப்படியே இருக்குது. அப்படி எப்படி இது கிருஷ்ணன் சாப்பிட்டாருன்னு எப்படி ஏற்றுக்கொள்வது? என்னமா டேஸ்ட் பண்ணிட்டாரு. சாப்பிடும்போது டேஸ்ட், சாப்பிடும்போது டேஸ்ட் வேறமா வேற எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இல்லையா? பூர்ணாமதம் பூர்ணாமிதம் பூர்ணாத் பூர்ண உதச்சது பூர்ணாட்டு பூர்ணம் வேதாய. பூர்ணம் இறைவன் பூர்ணமானவர். இறைவன் படைக்கப்பட்டது பூர்ணமானது. பிரசாதம் பூர்ணமானது. பிரசாதத்தை அவர் சாப்பிட்டதுனால குறைக்காது கிடையாது. அது அப்படிதான். இறைவன் சாப்பிட்டு குறைக்கிறதெல்லாம் வந்து அது மனிதன். காசு இருந்து 1 வெள்ளி இருந்துச்சு, 50 ரூபாய் சாப்பிட்டோம்னா 50 வெள்ளி இருக்குது. அவன்கிட்ட 50 ரூபாய் சாப்பிட்டா 50 ரூபாய் குறைஞ்சிட்டே கிடையாது. அன்லிமிட்டட். அது இப்போதைக்கு வழங்கல். அன்லிமிட்டட். அன்லிமிட்டட் தமிழ்நாட்டில் சொல்றது அளவற்றது. அளவற்றது அப்படின்னால எவ்வளவு பேருக்கு வித்தியாசம் சொல்றது தெரியும். இறைவனோட சக்தி அளவற்றது. இறைவனோட சக்தி அளவற்றது, அன்லிமிட்டட் அப்படின்னு எத்தனை பேர்த்துக்கு அந்த கதை அந்த அர்த்தத்தை சொல்ல முடியும். இறைவனுக்கு அவர் சக்தி அவருக்கே தெரியாது. இறைவனுக்கு அவர் சக்தி அவரால் அளக்க முடியாது. உங்கள்கிட்ட 1 கோடி இருக்கு, உங்களோட பணம் 1 கோடி இருக்கு, உங்கள்கிட்ட 10 கோடி இருக்கு, என்கிட்ட 100 கோடி இருக்கு. அவ்வளோதான் என்னோட அளவு. 100 கோடி அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. 100 கோடி தான் என்னோட சொத்து அப்படின்னு அவர் லிமிட்டட். கடவுள் வந்து கிருஷ்ணன் வந்து லிமிட்டட். அவர் இவ்வளோ அவரோட சக்தி இவ்வளோதான். உதாரணத்துக்கு 1000 மனைவிகள். சாஸ்திர நம்ம இதில் படிக்கிறோம், பிரம்மசங்கரத்தில் சாஸ்திர கோடி சேவையவான் 1000 லட்சுமார்கள் சேவை செய்கிறார். கிருஷ்ணருக்கு 1000 கோடி 1000 மனைவி கிடையாது. அது கிருஷ்ணால் லிமிட் பண்ண முடியாது. கிருஷ்ணருக்கு அவரோட சக்தி அவரோட வந்து அளக்க முடியாது. ஏன்னா அது போய் அவர் அளந்தானக்கா அது போய்கிட்டே இருக்கு. அதான் அன்லிமிட்டட். அளவிட முடியாத ஒன்று தான் வந்து இறைவனோட சக்தி. அதான் அதோட வித்தியாசங்கள். மற்ற தேவர்கள்லாம் அளவு தான். ஒரு மினிஸ்டருக்கு இவ்வளோதான். அவங்க மினிஸ்டர் வருணாக்க தண்ணினாக்கா தண்ணி தான். அவன் வந்து காட்டில் கொடுக்க முடியாது. வருணன் தண்ணி கொடுக்குறாச்சுக்குமே அவன் காட்டில் கொடுக்க முடியாது. காற்றோட வந்து சூரியன் கொடுக்கனா முடியாது. அவங்க சக்தி வேற. சொல்லிக்கிட்டு போனாலும் சொல்லிக்காத போனது. ஓகே, இது உடலில் ஆன்மீக வழக்கப்படுகிறது. இத்தகைய செயல் உடலின் பாவ விளைவிலிருந்து அழிவது மட்டுமின்றி இந்த பழசா சாப்பிட்றதுனால நம்ம பாவ விளைவு அழிக்கப்படுகிறது.
அது மட்டுமின்றி ஜட இயற்கையின் எல்லா களங்களிலிருந்தும் பூர்ண பாதுகாப்பு ஏற்படுகிறது. மீண்டும் நம்மளை வந்து இப்போ நம்ம தடுப்பூசி போட்டுக்கிற மாதிரி நம்ம மீண்டும் கலங்கப்படாமல் இருப்பதுக்காக, ஏன்னா கர்மா அப்படின்னாக்கா ஒரு சொட்டு தண்ணி குடிக்கிறது கர்மா. ஒரு சொட்டு தண்ணி, ஒரு தடவை பூச்சி இழுக்கிறது, காற்று, ஒரு சொட்டு தண்ணி, எல்லாமே கர்மா. ஒரு அடி எடுத்து வைக்கிறது, ஒரு பேச்சு, எல்லாமே கர்மா. அதான் என்ன பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு கணக்கு. ஏன்னா எல்லாமே கர்மம். அப்புறம் தான் அந்த ஜடைக்கு எல்லா கலங்களையும் பூர்ணமாக பாதுகாப்பு ஏற்படுகிறது. தொற்று வியாதி வேகமாக பரந்து வரும்போது தடுப்பு மருந்து உட்கொள்வது போல ஒருவன் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடியாது. அது போலவே பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும்போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பக்தர்கள்னா யாரு? இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள்னா எதுக்கு ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு, டெஃபினேஷன். பக்தர்னா என்ன அப்படின்ட்டு கேட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. யார் இறம் பக்தர்கள்? இப்போ நாம் அப்போ இறைவன் கவனம் சேர்த்த உணவை நாம் உட்கொள்ளும்போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர் என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவு மற்றும் மட்டுமே உண்ணும் கிருஷ்ணா பக்தர் ஆன்மீக தன் உணர்வில் முன்னேற்ற பாதையில் தடங்குகள் உள்ள முந்தைய பிறவி ஜட பாதிப்புகளை வெல்ல முடியும். மறுபக்கத்தில் இவ்வாறு செய்யாதவன் தனது பாவ செயல்களில் அளவை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றான். இவற்றின் விளைவுகளை அனுப்புவதற்காக நாம் நாய், பன்றி போன்ற உடல்களை மறுபிறவியில் அழைக்கின்றோம். இப்போ பல பேர் மறுபிறவி இருக்கான்னு பேசிக்கிட்டு வரோம். பல இடங்களில் புறப்பாந்து மறுபிறவி இதிலும் இருக்குது. மறுபிறவி பற்றி இதிலும் புறப்பாந்து ஒருத்தர் யார் பன்றியாகவும் நாயாகவும் பொடியாக யார் பிறப்பாங்க என்று கொடுக்கப்பட்டது. இதான் மறுபிறவி. அப்போ நாய், பன்றி போன்ற உடல்களை மறுபிறவி அடைகின்றனர். பௌதிக உலகம் முழுக்க கலங்கங்கள் நிறைந்தது. இந்த ஜட உலகம் என்பது கழிவுக்கும். களி அப்படின்னால எல்லா கலக்கம் உள்ளதான் கழிவு. எல்லாம் கழிவு. இது சத்தியகம், இது கழிவு. அப்போ பார்க்கறது, பேசுறது, கேட்கறது எல்லாமே கலந்துதான். நம்ம பேச்சு, நம்ம பார்க்கறது, நம்ம கேட்கறது, செயல் எல்லாம் கலந்து. பகவான் விஷ்ணு பிரசாத்தை உட்கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்தவர்கள் இதன் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். இம்முறையை பின்பற்றாதவர்களோ கலங்களுடன் உட்படுத்தப்படுகிறார்கள். தானியங்களும் காய்கறிகளுமே உணவுப் பொருட்களாகும். மனிதன் பலவிதமான தானியங்களையும் காய்கறிகளும் பழங்களையும் உட்கொள்கின்றான். மிருகங்களோ புல், இலை, தானிய கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகளை முதலியவற்றை உட்கொள்கின்றன. மாமிசம் உண்ணும் பழக்கம் உடையவர்களும் மாமிசத்தை உண்பதற்கு தாவரங்களின் உற்பத்தியை நம்பியிருக்க வேண்டும். மிருகம் சாப்பிட்றதுனாலும் அந்த மிருகத்துக்கு தேவையான புல், இப்போ ஆடுலாம் சாப்பிடும்போது இப்போ ஆடுகளுக்கு அது புல் வேணும். அந்த புள்ளிங்கிறது வந்துட்டு மழை வேணும். மழை வந்து மஞ்சு பெஞ்சாதான் அங்கே புல். அந்த புல் வந்து மாடு சாப்பிடணும். மாடு சாப்பிடுது. அதை விட்டு நம்ம சாப்பிடணும். கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆத்மாக்கள் விசுவாசம் நான் பார்த்துக்க மாட்டேங்க. ஆத்மத்தில் ஆரம்பத்தில் பௌத்திய தமிழ் ஆக்கம் செய்யப்படுது. பெரும்பாலும் என்ன செய்வது, பண்டி வளர்க்குறதுக்கு என்ன போடுவாங்க, அதிகமாக உருளைக்கிழங்கு போடுவாங்க. பண்டி வளர்க்குறதுக்கு அதிகமாக உருளைக்கிழங்கு போடுவாங்க. அப்போ உருளைக்கிழங்கு வந்து பண்டிகை போட்டு பண்டிகை பொறுப்பு வச்சு பண்டிகை வச்சு நம்ம கேட்டது. உருளைக்கிழங்கு பண்டிகை போட்டு பண்ண அது உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக்கலாமே, அதுக்கு பண்டிகை போட்டு பண்டிகை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. மிருகம் வாழ்வதுக்கும் மழை நம்பி தான். மழை பெஞ்சதான் அது புல், செடி கொடியெல்லாம் வளரும். அதை சாப்பிட்டு நம்ம அது வளர்ச்சா தான் நம்ம அதை வச்சு நம்ம சாப்பிடணும். இறுதியில் பார்த்தால் நாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நம்பி வாழ்வதில்லை. விவசாய நதியை நம்பி வாழ்கின்றோம். இத்தகைய விவசாய உற்பத்தி தேவையான அளவு மழையையே நம்பி உள்ளது. விவசாய உற்பத்திக்கு மழை நம்பி உள்ளது. இந்த மழை தேவர்களான இந்திரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டர்களே. யாகங்களால் இறைவனை திருப்தி செய்ய முடியும். எனவே
இவற்றை செய்யாதவன் பஞ்சத்தையே காண்பான். இது இயற்கையின் ஏன் இயற்கையோட சட்டத்தில். எனவே யாகங்கள் குறிப்பாக இந்த யுகத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீர்த்தன யாகத்தை நமது உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காகவே செய்வதாகும், இல்லை செய்ய வேண்டும். இந்த காலத்தில் யாகம் தேவருக்கு யாகம் செய்யணும், நம்மளால செய்ய முடியாது. யாகம் செய்யணும், நம்ம எப்படி யாகம் செய்யறது? நம்ம யாகம் செய்ய அந்த காலத்தில் செஞ்ச இப்போ ரசத்தை யாகம் செஞ்சது. சிறுங்கி முனிவரை கூட்டு வந்து அந்த சிறுங்கி முனியை நாட்டுக்கு வந்தோடனே மழை பெய்யுது. காட்டில் இருந்து மழை நாட்டுக்கு வந்ததோட மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி புரிஞ்சு அவர் வச்சதை யாகத்தை செஞ்சார். புத்திர புஸ்தியம். அந்த காலத்துலாம் யாகம் பெரும்பாலும் யாகத்தை தான் செய்வாங்க. தசரதர் இவன் தட்ச மகாராஜா யாகத்தை செஞ்சாரு. யாகத்தை செஞ்சு சிவனை அழிக்காதனால பார்வதி மட்டும் வருவாங்க. அங்கேயும் சிவபெருமான தட்ச மரத்தை யாகத்தை செஞ்சார். யாகத்தில் வந்து சிவனை அழிக்காதனால அந்த யாகத்தை அழிக்கப்பட்டது. வீரபத்திரனை அனுப்பி யாகத்தை அழிச்சு இந்த தட்சனுக்கு அவனை வந்து தலை ஊற்றி ஆட்டுத்தலை வச்சு யாகம் நம்ம புராணம் பிடிச்சோம்னா யாகம் நம்மளால் இந்த காலத்தில் நம்ம வந்து யாகம். ஆனால் சாசனம் சொல்லுது தானம் தவம் யாகம் ஒன்று நிறுத்தக்கூடாது, ஒன்று செய்தாகும். அது மாதிரி யாகங்கள் நம்மளால் செய்யணும். அப்போ நம்ம செய்யக்கூடியது என்னது? நம்மளால் செய்யக்கூடியது என்னது? என்ன யாகம் செய்யலாம்? என்ன யாகம் செய்யலாம்? என்ன யாகம் செய்யலாம்? என்ன யாகம் செய்ய போட்டு கடைசியா பொறுப்பை கொடுத்தாரு சங்கீர்த்தன யாகம். நம்ம என்ன செய்ய முடியும்? கடைசியா பொறுப்பாட்டத்தை என்ன முடிக்கிறாரு? கடைசியில இந்த யுகத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள சங்கீர்த்தன யாகத்தை நமது உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான, அதாவது உணவு தீர்ப்பதற்காக செய்ய வேண்டும். அட்லீஸ்ட் உணவு முக்தி அடையின்றாலும் நம்மளோட இந்த பஞ்சம் போக்குவதற்காகவே யாகம் செய்யணும். இப்போ நம்ம செய்யணும். ஸோ நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒன்று நாம சங்கீதம். நாம சங்கீதம் செஞ்சாலே நமக்கு தேவையானது தான் கடமைகள் செய்யணும். அதான் நம்மளோட யாகம், சங்கீதன யாகம். ஒரு சங்கீதத்தில் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம் ராம ராம் ஹரி யாகம். இதுதான் நம்மளுடைய கலிகுலத்தோட சங்கீதன யாகம். யாகம் செஞ்சாலும் இந்த நாம சங்கீர்த்தனம் ஹரிகதா இதை கேட்பதுனாலே நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இதில் பூர்த்தியாகும். ஒரு சிறு கதை சொல்லிட்டு நிப்பாட்டி இந்த கதை கேட்பதுனால என்ன நன்மை? இறைவனோட கதை கேட்பதுனால என்ன நன்மை? ஒரு ஊரில் 2 யாத்திரைகள் வராங்க. கங்கைக்கு குளிக்க போகணுன்னு வராங்க. குளிக்க வரும்போது அப்போ ஒரு ஊரில் தாங்க, அந்த ஊரில் வந்து புண்ணியாத்மான்னு ஒரு பக்தர் இருக்கு. ஒரு ஏழை விவசாயி அன்னாடு தொழில் செய்வது, வர விருந்தாளிகளுக்கு உணவளிப்பது, தங்கை அடை கொடுப்பது, இரவலை போயிட்டு கோயிலை போயிட்டு அதுக்கு அதான் கேட்பது. அதான் அவரோட வேலை. இதுதான் அவன் வாழ்க்கை. அவருக்கு 100 வயசு 100 வயசு இதுதான் தொழில். வர விருந்தாளிகளுக்கு தேவையான வழக்கு வசதி, உணவு கொடுக்கணும். இரவல் அன்றாட போயிட்டு அதை நாம் கதை கேட்கணும். இப்படியே ஒரு வாழ்க்கை 100 நாள் இருந்து 2 பேர் யாத்திரைகள் வராங்க. கங்கைக்கு குளிக்க போகணும். அப்போ வரும்போது அந்த ஊருக்கு வராங்க. ஊருக்கு ஒன்று இருட்டியது. அப்போ தங்கிறதுக்கு இருந்து இவர் வீட்டில் வந்து வரும்போது அவங்க வீட்டுக்காக நீங்கள் ராத்திரி நாங்கள் தங்கிட்டு நாங்கள் கங்கைக்கு குளிக்க வந்திருக்கிறோம். கங்கை தரிசனம் பண்ணிட்டு குளிச்சுட்டு எங்களை பாவத்தெல்லாம் தீர்க்கிறதுக்காக நாங்கள் வந்து கங்கை வந்திருக்கோம். நீங்கள் ராத்திரி இங்கே தங்கிட்டு நாலு காலையில் ஏற்றி போயிடும். அவர் தாராளமாக தங்கம் வாங்கிறது. அதுக்கு வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு படத்தை தூக்கிட்டு காலை போகலாம் அப்படின்னு. அப்போ 2 பேர்த்துக்கு பரிமாறுறாங்க. மனைவி கூப்பிட்டு பரிமாற சொல்கிறோம்.
அப்போ பரிமாறுங்க. அவன் கேட்குறாங்க, இங்கேருந்து கங்காடி எவ்வளோ தொலைவு இருக்குன்னு. அவன் சொல்கிற எனக்கு தெரிஞ்சவளும் அங்கேருந்து ஒரு 4 மைல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் கங்கையை போனதில்லை, பார்த்ததில்லை, குடிச்சதில்லை. எனக்கு அது தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன் அங்கேருந்து 4 கிலோமீட்டர். அவன் ரொம்ப கடுப்பாயிருச்சு. என்னடா இவ்வளோ மைல் தொலைவு நாங்கள் வந்திருக்கிறோம், இங்கேருந்து 4 மைல்னு சொல்கிறான், ஆனால் கங்கைக்கு போனதே இல்லைன்றா, பார்த்தது இல்லைன்றா, குளிச்சது இல்லைன்றா. இவங்க வீட்டில் போய் உணவு வளர்க்கலாமா? யோசிக்கிறேன். இப்படிப்பட்ட பாவி பக்கத்தில் இருந்துட்டு கங்கையை பற்றி தெரியாமல் இருக்கிறான், கங்கையில் குளிக்காமல் இருக்கிறான், கங்கையை போகாமல் தரிசனம் பண்ணாமல் இருக்கிறான். நம்ம கங்கைக்கு வந்துருக்கிறோம், இவங்கள்ட்ட சாப்பிட்டோமாக்கா நமக்கு அந்த பாவம் வந்துருமே, அப்போ நம்ம இவங்க போய் கங்கையை போய் குளிக்கிறது அப்படின்னு ஏஞ்சிருவாங்க. சாப்பிட பசங்க ஏற்றிடுவாங்க. அவரு கேட்பாரு, ஏன் ஏற்றிருக்கீங்க? என்னடா கங்கையும் ஒன்று இருந்துக்கிட்டு 100 வருஷம்னு சொல்கிறேன், கங்கை பார்த்துட்டு 4 கிலோமீட்டர் தான் சொல்கிறேன், நீ கங்கை பிடிச்சது இல்லைன்ற, கங்கை தெரியாது சொல்கிற, பார்த்தது இல்லைன்ற. நாங்கள் கங்கைக்கு வந்துருக்குறோம், வீட்டில் சாப்பிட்டோம்னாக்கா எனக்கு அந்த பாவம் வரும், அதனால் வீட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எஞ்சி கிளம்புறான். அவன் கூப்பிட்டு கெஞ்சி வரல, சாப்பிட்டு தான் போகணும், அந்த பாவம் எங்களுக்கு வேண்டான்ட்டு போயிடுவாங்க. சுகம் பிடிச்சி மணியாது போயிட்டு போய் கங்கையை போய் பார்த்தா கங்கையில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காரு. அவங்க என்னடா கங்கைன்னு சொன்னாங்க, ஆறு இருக்குது, ஆறுக்கான தண்ணி காணது. அது தேடிக்கிட்டு போவாங்க. கங்கை காண்டிருக்கோம் உள்ளுக்குன்னு அவங்க மணியை வந்து தேடிக்கிட்டு போவாங்க. கங்கை ஊற்றுறவங்களும் போயிடுவாங்க. கங்கை இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. அப்புறம் யோசிப்பானுங்க, ஏன் கங்கை நம்ம கிடைக்க, எதை நம்ம தப்பு செஞ்சுக்கணுமோ, எதை பாவம் செஞ்சுக்கணுமோ, அபச்சாரம் பண்ணிக்கணுமோ, ஏன் நம்ம கங்கை நமக்கு தரிசனம் கொடுக்கல, ஏன் நம்ம கங்கை கொடுக்க என்ன காரணம் அப்படின்னு அவங்க அழுவாங்க. உட்காந்துட்டு தியானம் பண்ணணும், கங்கையை கூப்பிடுவாங்க. நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், இன்னும் தப்பு ஒரு தொழில் நாங்கள் வந்திருக்கோம், கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம், அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு குடிக்கிறது வந்துருக்கோம், ஏன் எங்களுக்கு தெரியும், என்ன பாவம் செஞ்சோம், தரிசனத்தை சொல்லுங்கன்னே கேட்பாங்க 2 பேரும். அவங்க கங்கை சொல்லுவாங்க, ஏய் அவர் வீட்டில் நீங்கள் சாப்பிட மேய்ச்சி வந்தீங்கள, அவர் யாரு தெரியுமா, அவர் என்னை குடிக்காட்டாலும் அவர் அன்றாடம் நாம சங்கீதத்தை கேட்கிறோம், அன்றாடம் ஹரிகதா, அன்றாடம் ஒரு 4 நிமிஷம் அன்றாடம் ஹரிகதா பேசிக்கிட்டு, அன்றாடம் கேட்பது, அன்றாடம் இரவனோட கதைகளையும் நாமத்தையும் தான் கேட்டுட்டு வர்றாரு. நானே அவன் வந்து எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என் தண்ணீர் பிடிச்சி எனக்கு புண்ணியம் கொடுக்க மாட்டான்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அவங்கள்ட்ட போய் அபச்சாரம் பண்ணுறேன், முதல்ல அவர் காலை போய் விழுக்கூடாது. அவர் காலை விழுந்து அவர் அனுப்பிச்சாதான் உங்களுக்கு வந்து தரிசன காலத்துலேருந்து நீர் பிடிக்க முடியும். அவன் ஓடிடுவானுங்க. திருப்பி ஓடி வந்து அவர் கால் வந்து மன்னிப்பு கேட்டு, உன்னோட இது தெரியாமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிக்கன்னு சொல்லி அவர் என்ன செய்வார், வாங்க அன்றாடம் என்ன செய்வார், 1 வருஷமா அந்த அறிக்கையாதை கேட்கப்பாரு. 1 வருஷம் அறிக்கையாதை கேட்டு பிற்பாடு 3 பேரும் சேர்ந்து கங்கையில் போய் பிடிச்சி கொடுக்கணும். அறிக்கையாதை கேட்பதுனாலையோ, நாம் சங்கீதம் செய்வதனாலையோ, எல்லா புண்ணிய நதிகளையும் நம்ம பிடிக்கிறதுக்கு மஜகோத்தில் இருக்கிற சக்கரத்தை சொல்லித்திருக்கிற ஒரு சொட்டு கங்கை நீர் அருந்துக்கணும். உனக்கும் எவனுக்கும் சண்டை இருக்கணும். இதை நம்ம அன்றாடம் அறிநாம செய்கிறோம், தப்பம் பண்ணுறோம், அறிக்காதை கேட்குறோம், பாரத படிக்கிறோம், பகவீதை படிக்கிறோம். ஸோ அங்கே பிடிக்கணும், பிடிக்கலாம், அங்கே போல இங்கே போலன்னு கவலைப்பட்ட அவசியம் இருக்குது. இதுலேயே நம்ம அன்றாடம் நம்ம பிடித்து கொண்டு இருக்கோம், இதுலேயே அன்றாடம் நம்ம வந்து புனிதப்படுத்தி கொண்டு இருக்கோம். அதனால் அது நம்ம போனதுக்கு கவலைப்படணும் அவசியம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். எதை கேள்விகள் ஏதாவது இருக்கா? பிரபுட்ட கேளுங்க, ரொம்ப அனுபவசாலி பிரபு. சந்திங்க.